तेनकासी संसदीय क्षेत्र एआईएडीएम के गठबंधन के उम्मीदवार डॉक्टर कृष्णास्वामी से मुलाकात की और आज की खबर में एक साक्षात्कार दिया, जिसमें महत्वपूर्ण है कि उन्होंने तेनकासी संसदीय क्षेत्र के विभागीय प्रशासकों और एआईएडीएम के जिला सचिव सेल्वा मोहन दास पांडियन कृष्ण मुरली के साथ स्पष्ट रूप से बात की और एक साक्षात्कार दिया। நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக நான் இந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஏறக்குறைய 13 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை கொண்ட ஒரு பகுதியாகும். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் இது ஒரு பல்வேறு விதமான வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. இதில் உள்ளடங்கிய 6 சட்டமன்ற தொகுதிகள்: தென்காசி சட்டமன்றம், கடையநல்லூர், வாசு, சக்கரங்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், 6மே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இருக்கின்றன. தென்காசி சட்டமன்றம், கடையநல்லூர், இவைகளெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூரும் கூட மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். எண்ணற்ற இயற்கை வளங்கள் இங்கே உண்டு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தென்காசி மாவட்டம், அதே போல தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்க வேண்டும். ஒரு மாவட்டம் பிரிக்கப்படுகின்ற பொழுது அந்த மாவட்டத்தில் பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாவட்டங்கள் கூட பிரிக்கப்படுகின்றன.